ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரவணன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர் ஃபேனில் X1 அப்படின்ற சீரியஸில் ஒரு ப்ரீமியம் மாடல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரீமியம் மாடலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைடில் வந்து டிசைன்டு பிளைடாக வந்திருக்கும். உதாரணத்துக்கு சொன்னால் பிளைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைனில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டிசைன் வந்து பிளைடு வந்து எப்படி இருக்கும், இதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, எவ்வளோ வாட்ஸ் எடுத்துக்குது, கம்பெனிலேருந்து 25 to 35 வாட்ஸ் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ வந்து பார்த்துடலாம் வாங்க. இப்போ சூப்பர் ஃபேனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டத்தையும் தனித்தனியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேஃப்டி ரோப் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நார்மலாக எல்லா ஃபேன்லையும் கொடுக்கக்கூடிய இந்த பைப்பு, அது போக இந்த டாமி. இதோட ஸ்பெஷல் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு ஃபோல்டபுள், அவ்வளோ சீக்கிரம் உடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமோட்னு சொல்லலாம். ரிமோட் சின்ன சைஸாக இருந்தாலும், ஸோ இந்த X1 சீரியஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ரிமோட் தான். நீங்கள் ஒரு 5 ஃபேன் வாங்குறீங்க அப்படின்னாலும் ஒரே ரிமோட் வச்சு 5 ஃபேனே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஃபேனில் கொடுக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு கப்ளிங், இது அப்படியே கொடுத்துருக்குறாங்க. 3 பிளேடு. இந்த 3 பிளேடோட டிசைனை வந்து பார்த்துக்கோங்க. இந்த டிசைன் வந்து X1ல் அம்மன் அப்படின்ற டிசைன் தான். ஸோ 3 பிளேட்லேயும் அதே மாதிரியான சேம் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது போக வாரண்டி கார்டு, ஒரு யூசர் மேனுவல், ஸ்க்ரூ. ஸோ இவ்வளோ தான் இந்த சூப்பர் ஃபேனில் இருக்கக்கூடிய மொத்த ஐட்டம். ஸோ இது எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து பார்த்துடலாம் வாங்க. ஸோ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணதை பார்த்துப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க பெயிண்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷல். VOC எக்கோ கோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. VOC எக்கோ கோட்டிங் அப்படிங்கிறது மேக்ஸிமம், அதாவது எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்க ஒரு கோட்டர் பெயிண்ட் தான் VOC எக்கோ பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எவ்வளோ வாட்ஸ் எடுத்துக்கும் அப்படிங்கிற வீடியோ வந்து வாங்க பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அசம்பிள் பண்ணுற வீடியோ எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஸோ நம்ம நார்மல் ஃபேன் மாதிரி தான் 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இங்கே ஒன்று. ஸோ இது ஸோ இந்த ஃபேனை பொறுத்த வரைக்கும் ரிமோட்டில் மொத்தமாக 5 ஸ்பீடு, 1 2 3 4 5 ஸ்பீடு, 2 ஹவர் ஸ்டாப்பிங், 6 ஹவர் ஸ்டாப்பிங், ஒரு ஸ்டாப் பட்டன், அவ்வளோதான் இருக்குது. டோட்டலாகவே இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதே சூப்பர் கியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட நிறைய அதிகபட்சமான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபேனை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஓட விட்றேன். எவ்வளோ வாட்ஸ் எடுக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ ஸ்பீடு 1ல் வந்து நான் ரன் பண்ணும்போது 0.01 ஆம்ஸ் வந்து எடுத்துக்குது. ஸோ இதே செகண்ட் ஸ்பீடில் ஓடும்போது என்ன ஆம்ஸ் எடுக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க. இதே ஸ்பீடு 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஆம்ஸ் வந்து எடுக்குது. ஸ்பீடு 3 ஆன் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸ்பீடு 3ல் 0.03 ஆம்ஸ் தான் எடுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பீடு 4 வந்து செக் பண்ணிடலாம். ஸோ எப்படி இந்த ஸ்பீடு வேரியேஷனை அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா, மேலே சுவிட்சில் வந்து இண்டிகேஷன் லேம்ப் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். 4 வாட்டி ஆன் ஆகுது அப்படின்னா அது 4th ஸ்பீடில் ரன் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். அப்படியே இப்போ எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது அப்படிங்கிற செக். ஸோ பாருங்கள், 0.06 ஆம்ஸ் வந்து எடுக்குது. ஆனால் ஏர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை விட இதில் கொஞ்சம் அதிகமாக வருது. லாஸ்ட் ஸ்பீடு, அதாவது 5வது ஸ்பீடை வச்சு ரன் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ எடுக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 5வது ஸ்பீடில் ரன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 11 தான் ஸ்டாண்டர்டாக எடுக்குது. ஸோ 11 நம்ம வச்சுக்கலாம். இப்போ எவ்வளோ வாட்ஸ். ஸோ இப்போ 5 ஸ்பீடில் ரன்னான எடுத்துக்கிட்ட ஆம்ஸோட வேல்யூ வந்து 0.01, 0.02, 0.06, 0.08, 0.12 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்ட மொத்த ஆம்ஸு. ஸோ பவரோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, P = V × I அப்படிங்கிறது தான் பவரோட ஃபார்முலா. ஸோ அதாவது 5வது ஸ்பீடில் எடுத்துக்கூடிய அந்த கரண்ட்டோட வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறதுக்கு நாங்கள் கரெக்டாக ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கோம்.
அதாவது ஸ்பீடு 1ல் ஸ்பீடு 5வது ஸ்பீடில் ரன் பண்ணும்போது பவரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா வந்து P = V × I. அதுதான் பவர் ஃபேக்டரோட பவரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவோட வேல்யூ. நம்மக்கிட்ட வரக்கூடிய வோல்டேஜோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 240. அதே 5வது ஸ்பீடில் எடுத்துக்கிட்ட கரண்ட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.12 ஆம்ஸ் வந்து எடுத்துக்குது. இதே பவர் ஃபேக்டரோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.8 அப்படிங்கிறதான் பவர் ஃபேக்டரோட வேல்யூ. இப்போ ஒரு ஹவருக்கு எவ்வளோ பவர் ஃபேக்டர் வந்து அதாவது எவ்வளோ வாட்ஸ் வந்து எடுத்துக்குது அப்படின்னா 23.04 வாட்ஸ் தான் எடுத்துக்குது இந்த ஃபேனு. ஸோ அவங்க சொன்ன கால்குலேஷன் வந்து ஓகே தான். ஸோ இந்த கால்குலேஷனில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நமக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சூப்பர் ஃபேன் தான் அன்பாக்ஸ் பண்ணுறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க. ஸோ இது பிடிச்சிருந்தா அந்த ஃபேனில் உள்ள ஒவ்வொரு டிசைனை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.